மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த பேரணி மத்திய அரசிற்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி, ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேர் 25 ஆண்டுகளாக ராஜீவ்காந்தி கொலையில் அணுவளவும் தொடர்பில்லாமல் தங்கள் இளமை வாழ்க்கையை நரகத்திலே அளிக்கப்பட்டு விட்டனர். 3 பேர் மரண குற்றடியில் 22 ஆண்டுகள் இருந்தனர். அந்த 3 தூக்கு கயிறு அறுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு துணிச்சலாக முதலமைச்சர் ஜெயலலிதா 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆனால் முன்னைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை போலவே நரேந்திர மோடி அரசும் இதிலே அதே அணுகுமுறையை தற்போது பின்பற்றி வருகிறது. முன்னைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எதை செய்ததோ அதைத்தான் செய்கிறது. இது கோடான கோடி தமிழர்களினுடைய கொந்தளிப்பான உணர்வு மட்டுமல்ல, மனிதாபிமான அடிப்படையில் 25 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையே நாசமாக்கப்பட்ட பிறகு மொத்த தமிழக மக்களின் உணர்வாகத்தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அரசியல் கட்சிகள், கலை உலகத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் உணர்வாளர்கள் திரண்டு வருகிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும், மாவட்ட செயலாளர்களும் மற்றும் ஏராளமான கழக தோழர்கள் பங்கேற்று வருகின்றனர். நான் ஆயுர்வேத சிகிச்சையில் நான் தற்போது ஈடுபட்டு வருவதால், சிகிச்சை பெற்று வருவதால் நான் வர முடியாமல் இருந்தாலும் என் மனமெல்லாம் அங்கேதான் இருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். வரலாறு அவரை வாழ்த்தும். அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவை பயன்படுத்தி 7 பேரையும் விடுதலை செய்வதை யாரும் தடுக்க முடியாது. எந்த மாகாணமும் இதை செய்ய துணியவில்லை. இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு முடிவாக இருக்கும். மொத்த தமிழகம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பின்னால் நிற்கும். மத்திய அரசு இது கருணையோடு நடப்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் கொடுக்கிற அழுத்தத்தில் அது வர வேண்டும். ஒருவேளை முடியாவிடில் இந்த 7 பேரை 3 மாதம் என்று, அதுவும் பேரறிவாளன் ரவிச்சந்திரன் போன்றவர்களையும் அவருடைய தந்தை குயில்தாசன் உடல்நல குறைவையும் கருதி 3 மாதம் பரவல் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அது முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆனால் 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் நடவடிக்கை எடுத்து விடுதலை செய்து வெளியே விட்டாலும் கூட அது நீதிமன்றத்தில் கேள்விக்குறியானாலும் முதலமைச்சர் ஜெயிப்பதற்கு அதற்கு வாய்ப்பு உண்டு. அவரை வரலாறு வாழ்த்தும். இந்த நல்ல முடிவை துணிச்சலோடு அவர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, உங்களை அதாவது நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனாக உங்களை ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த 7 பேர்ல யாரையாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை என்பது அந்த சிறைக்குள்ள எப்படி இருக்கிறது? அதாவது அவர்களோட ஆற்றலிலே படிப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், விளையாட்டு, நான் அவங்களோட 1.5 வருஷம் வாலிபால் விளையாடி இருக்கிறேன். அந்த 7 பேர்ல ஒரு 5 பேரோட 1.25 வருஷம் டெய்லி வாலிபால் விளையாடி இருக்கிறேன். அவர்கள் ரொம்ப அருமையான மனிதர்கள், அற்புதமானவர்கள். சிறையில் உள்ள ஆயிரக்கணக்கான கைதிகளும் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள், கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், அதிலும் பேரறிவாளர்லாம் படிப்பிலே உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க எல்லோருமே இதை ஒரு நாளும் அவர்கள் அழுது வேதனைப்பட்டு நான் பார்த்ததில்லை. அதை தாங்கிக் கொள்கிற நெஞ்சுரத்தோடு தங்கள் வாழ்க்கை இப்படி அழிக்கப்பட்டு விட்டது என்றதை கூற்றி கூட அவர்கள் கவலையை வெளிக்காட்டிக் கொள்ளாமலே அந்த நிரபராதிகள் 25 ஆண்டுகள் நரக வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள். விடுதலைக்கான அவர்களிடையே ஏக்கம் எந்த அளவிற்கு இருக்கு? நீண்டகாலமாகவே இருக்கிறது. முதலில் மரண கொட்டடியிலிருந்து வெளியே வர முடியுமா என்ற கேள்வி இருந்தது 3 முதலில் நளினிக்கு கிடைத்தது. மற்ற 3 அது ஜெர்மனியினுடைய வழக்காடுதல் திறமையில் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்களுக்கு மரண தண்டனையிலிருந்து விடுவித்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே பெற வேண்டிய வாலிப வாழ்க்கை வசந்தம் எல்லாம் இழந்து விட்டார்கள். இனி பெற்றோர், உற்றார், உறவினர் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காகவாது அவர்கள் வெளியே வர வேண்டும். அப்படி ஒரு விடுதலைக்காக இன்னைக்கு ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நேரத்தில் தமிழக அரசு உடனடியா எத்தகைய செயல்பாடில், எத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும்? முதலமைச்சர் துணிச்சலோடு சுதந்திர தமிழீழத்துக்காக பொது வாக்கெடுப்பையும் சொல்லி சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அறிவித்தார். மத்திய அரசுக்கு அனுப்பினார். ஆகவே அவர் துணிச்சலாக இவர் 7 பேரை விடுதலை செய்ய அரசியல் சட்டம் 161வது பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும். ஒரு வேலையாளர் சிரமம் இருக்கிறது கருதினாலும் 3 மாதம் என்று எல்லோருக்கும் முதலில் பரவல் கொடுத்து விட்டு மத்திய அரசுக்கு
இந்த 7 பேரை விடுதலை செய்வதற்கான அந்த கோரிக்கைக்கு ஒப்புதல் கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுக்க வேண்டும். மொத்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. முதலமைச்சர் இந்த கோரிக்கை வைக்கிற போது தமிழகத்தில் உள்ள கோடான கோடி தமிழர்களும் உலகமெல்லாம் வாழும் மொத்த 10 கோடி தமிழர்களும் அவரது கோரிக்கையின் பின்னால் இருக்கிறார்கள் என்பது இந்திய அரசு, நரேந்திர மோடி அரசு உணர வேண்டும்.